ஹாய் கைஸ், வணக்கம். சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி நியூ லைன் ப்ராஜெக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதாங்க சின்ன சேலம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் வந்து விருதாச்சலம் சேலம் லைனில் வர ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷன். இன்னும் சில வருஷத்தில் இந்த ஸ்டேஷன் வந்து ஜங்ஷன் ஸ்டேஷனாக மாறப்போகுது. கள்ளக்குறிச்சிக்கு அமைக்கப்பட்ட புதிய ரயில் பாதை இந்த ஸ்டேஷன்லேருந்து தான் தொடங்குது. இந்த நியூ லைன் ப்ராஜெக்ட் வந்து கடந்த 2016 வருஷத்தில் அப்போது ரயில்வே மினிஸ்டராக இருந்த திரு சுரேஷ் பிரபு அவர்களால் தொடங்கி வச்சாங்க. அப்போ வந்து இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் வந்து 116 கோடி. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இந்த ப்ராஜெக்ட் தொடங்கி வச்ச அந்த டைமில் 50-50 காஸ்ட் ஷேரிங் பேசிஸில் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 64 கோடி நிதி வந்து அப்போயே வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நடக்கிற புதிய ரயில் பாதை திட்டத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங் கொடுத்த ஒரே ரயில் ப்ராஜெக்ட் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு அமைக்கப்படுற இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தோட மொத்த நீளம் வந்து 16.20 கிலோமீட்டர். சின்ன சேலம் ஸ்டேஷனில் மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக கூட்ஸ் யார்டுக்கான ஒரு தனி லைனும் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 ட்ராக் இருக்குது. பட் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 3 பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. சின்ன சேலம் ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் கள்ளக்குறிச்சி டைரெக்ஷனில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டவாளம் அமைக்கிற பணிகளை வந்து முடிச்சிட்டாங்க. அதாவது ஏற்கனவே அமைஞ்சிருக்கிற சேலம் விருதாச்சலம் லைனுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ரயில் பாதை, அதாவது புதிய ரயில் பாதையை அமைச்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது 1 கிலோமீட்டர் தாண்டின பிறகு லெஃப்ட் டைரெக்ஷனை திரும்பி டுவர்ட்ஸ் கள்ளக்குறிச்சி டைரெக்ஷனில் பிரிகிற மாதிரி தான் இந்த ரயில் பாதையை வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தண்டவாளம் அமைக்கிற பணிகள் வந்து இன்னும் தொடங்கலை. ஆனால் வந்து லேண்ட் லெவலிங், அதாவது மண்ணெல்லாம் நிரப்பி அந்த நிலம் சமன்படுத்துகிற அந்த வேலைகள் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க தான் நான் கேள்விப்பட்டேன். அங்கே இருக்கிற மக்கள்களை கேட்கும் போது ஃபுல்லாக கள்ளக்குறிச்சி பைபாஸ் ஓட வரைக்கும் அந்த லேண்ட் லெவலிங் ஒர்க் முடிச்சிட்டாங்க தான் நான் கேட்டபோது சொன்னாங்க. எர்த் ஒர்க் பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த லேண்ட் லெவலிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி பைபாஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஸ்லீப்பர்ஸ் தண்டவாளம் அமைக்கிற பணிகளை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த ரயில் பாதை போகிற இந்த ரூட்டில் கிட்டத்தட்ட 2 மேஜர் பிரிட்ஜ் ஒர்க்கும் 22 மைனர் பிரிட்ஜ் ஒர்க்கும், ஒரு ரோடு ஓவர் பிரிட்ஜும் 10 ரோடு அண்டர் பிரிட்ஜும் அமைக்கிறாங்க. 3 லெவல் கிராசிங் வந்து அமைக்கிறாங்க. அதாவது ரயில்வே கேட் அமைக்கிற வேலைகள் 3ல் ஏற்கனவே ஒரு ரயில்வே கேட் வேலைகள் வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ நான் டுவர்ட்ஸ் கள்ளக்குறிச்சி போகிற டைரெக்ஷனில் நடந்து போகிறேன். ரைட் சைடில் பார்க்குற லைன் தாங்க ஏற்கனவே அமைஞ்சிருக்கிற சேலத்துலேருந்து விருதாச்சலம் போகிற ரயில்வே லைன் அது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே தான் புது ட்ராக் அமைக்கிற அந்த வேலைகளும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்ப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு அறிவித்த புதிய ரயில் பாதை திட்டத்திலே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரயில் பாதை திட்டத்துக்கு மட்டும்தான் இந்த அளவு வேலைகள் வந்து நடக்குது. ஏன்னா நிறைய புதிய ரயில் பாதை திட்டம்லாம் இன்னும் லேண்ட் அக்வைசிஷன் பண்ண முடியாமல் 10-15 வருஷத்துக்கு மேலே வேலைகள் தொடங்காமே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா திண்டிவனம், திருவண்ணாமலை, திண்டிவனம் நகரி, அது பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அடுத்த கட்ட அந்த நிலம் கையகப்படுத்தும் பணிகள் வந்து கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிச்சு மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வேலைகள் இன்னும் தொடங்கலை. அதே மாதிரி சொல்லணும்னா ஆவடி, ஸ்ரீபெரும்புத்தூர், கூடுவாஞ்சேரி, ஈரோடு, பழனி, ஸோ இந்த மாதிரி நிறைய புதிய ரயில் பாதை திட்டம் அறிவித்தது எந்த வேலைகளும் இப்போ வரைக்கும் ஒன்றும் பெரிய அளவு முன்னேற்றம் எதுவும் இல்லை. பட் இந்த புதிய ரயில் பாதை திட்டம் இந்த அளவுக்கு வேலைகள் நடந்திருக்குது பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்னொரு ஒரு கூடுதல் தகவல் இந்த ரயில் பாதை திட்டத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, கள்ளக்குறிச்சியிலேருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் இந்த லைனை எக்ஸ்டென்ஷன் பண்ணதுக்கான அந்த லேண்டு சர்வே ஒர்க்லாம் வந்து முடிச்சிருக்காங்க. அதோட ரிப்போர்ட் வந்து ரயில்வே போர்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ரயில்வே போர்டு அதுக்கு அப்ரூவல் கொடுத்து பட்ஜெட்டில் அறிவித்தாங்கன்னா எதிர்காலத்தில் கள்ளக்குறிச்சியிலேருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் இந்த லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உளுந்தூர்பேட்டை ஸ்டேஷன் வந்து விழுப்புரம் விருதாச்சலத்துக்கு நடுவில் வர ஒரு ஸ்டேஷன். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து ஃப்யூச்சரில் அமைச்சாங்கன்னா
சென்னை எக்மோர் தாம்பரத்துலேருந்து சேலம் போகிறதுக்கு இந்த ரயில் பாதை வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட்டு ட்ரெயின் ரூட்டாக அமையும். அந்த திட்டம் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஏற்கனவே அறிவித்த புதிய ரயில் பாதை திட்டமே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கனவுல தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ரியாலிட்டியாக வரத்துக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற இந்த விருதாச்சலம் சேலம் லைன்லேயே நிறைய ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னை எக்மோர்லேருந்து சேலத்துக்கு ஒரே ஒரு டெய்லி ட்ரெயின் நைட் ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. அதை தவிர்த்து வேறு எந்த கனெக்டிவிட்டியும் சென்னைக்கு கிடையாது. பட் ஆனால் இந்த ரூட்டில் வந்து பெங்களூர் காரைக்கால் அந்த அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ஒரு டெய்லி ட்ரெயின் இருக்குது. ப்ளஸ் விருத்தாச்சலம் சேலம் அந்த பேசஞ்சர் அது வந்து டெய்லி ட்ரெயின் இருக்குது. மற்றபடி வீக்லி எக்ஸ்பிரஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். புதுச்சேரி மேங்களூர், புதுச்சேரி யஷ்வந்த்பூர் வீக்லி ட்ரெயின்ஸ். ஸோ இந்த அளவு தான் ட்ரெயின் சர்வீஸ் வந்து இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னும் கூட கூடுதலாக இந்த ரூட்டில் ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணலாம். பட் எதனால் பண்ண மாட்டுறாங்கன்னு தெரியல. இந்த பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை சென்னை எழும்பூர் இல்லை தாம்பரத்துலேருந்து சேலத்துக்கு பகல் நேரத்தில் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்ணோன்னு கோரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சேலத்துலேருந்து ஆத்தூர், சின்ன சேலம், விருதாச்சலம், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு வழியாக தாம்பரம், சென்னை எக்மோர் வரைக்கும் டெய்லி ட்ரெயின் பகல் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணதுக்கான அந்த நீண்ட நாள் கோரிக்கை சதர்ன் ரயில்வே சைட்லேருந்து அதை கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பகுதி மக்களோட ஒரு நீண்ட நாள் கோரிக்கை வந்து நிறைவடைஞ்சிரும். இந்த விருதாச்சலம் சேலம் இந்த செக்ஷன் வந்து சிங்கிள் லைன் எலக்ட்ரிஃபைட் செக்ஷன். சென்னை டைரெக்ஷனில் இந்த ரூட்டில் ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணோன்னா விருதாச்சலத்தில் லோக்கோ ரிவர்சல் பண்ண வேண்டியது இருக்கும். அட்லீஸ்ட் இனிஷியலாக ஃபெஸ்டிவல் டைமில் சென்னை எக்மோர்லேருந்து சேலத்துக்கு இந்த ரூட்டில் ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கள்ளக்குறிச்சிக்கு போகிற புதிய ரயில் பாதை அந்த தண்டவாளத்தில் தான் நடந்து போகிறேன். கள்ளக்குறிச்சிக்கு ஸ்டார்ட் ஆகிற அந்த லைன் வந்து சில நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் இந்த புதிய தண்டவாளத்தை வந்து மெயின் லைனோட ஜாயின் பண்ணல. ஆனால் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 ஏற்கனவே இருந்த அந்த எக்ஸ்டென்ஷன் லைனோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மெயின் லைனில் ஜாயின் பண்ணுற வேலைகள் வந்து ஒன்ஸ் இந்த ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு, அதாவது கள்ளக்குறிச்சி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண பிறகு லைன் பிளாக் எடுத்து இந்த மெயின் லைனோட ஜாயின் பண்ணுற வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன சேலம் ஸ்டேஷன்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இந்த புதிய ரயில் பாதை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதில் நடந்து போகும்போது எடுத்த ஷார்ட்ஸ் தான் அது. அதனால் வீடியோவில் கொஞ்சம் ஷேக்னஸ் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போதைக்கு சின்ன சேலம்லேருந்து டுவர்ட்ஸ் கள்ளக்குறிச்சி டைரெக்ஷனில் தண்டவாளம் அமைக்கிற பணிகளை வந்து வேகமாக நடக்குது. அடுத்த கட்டமாக ஒன்ஸ் இந்த தண்டவாளம் அமைக்கிற பணிகள் முடிஞ்ச பிறகு கள்ளக்குறிச்சி ஸ்டேஷனில் எந்த லொக்கேஷனில் வந்து ஸ்டேஷன் அமைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஸ்டேஷனுக்குன்னு தனியாக பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். குறைஞ்சது 2 இல்லை 3 பிளாட்ஃபார்ம் வந்து அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சி ஸ்டேஷனுக்கு. ஏன்னா அதுதான் வந்து டெர்மினல் ஸ்டேஷன். ஸோ அந்த வேலைகள் தான் அடுத்த கட்டமாக பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணதுக்கான அந்த மின்கம்பம் அமைக்கிற அந்த வேலைகள் எதுவும் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ அப்டேட்டில் வெறும் சின்ன சேலத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நடக்கிற வேலைகள் மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சிது. கள்ளக்குறிச்சி சைடில் நடக்கிற வேலைகள் வந்து கவர் பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் திரும்பி போகும்போது கள்ளக்குறிச்சி வழியாக தான் போனேன் பஸ்ஸில். பட் என்னென்னா கள்ளக்குறிச்சி டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது கள்ளக்குறிச்சி பைபாஸ் ரோடு அந்த லொக்கேஷன் பக்கத்தில் தான் ரயில் பாதை வந்து, அதாவது ரயில்வே ஸ்டேஷன் வந்து அமைக்க போகிறதா வந்து கேள்விப்பட்டேன். அது எந்த லொக்கேஷனுன்னு எக்ஸாக்டாகவும் தெரியல. நான் கள்ளக்குறிச்சி போகும்போதே கிட்டத்தட்ட 5 மணி மேலே டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே அந்த லொக்கேஷன் கண்டுபிடிச்சி போகிறதுக்கு டைம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 மணி மேலே டைம் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே ஃபுல்லாக இருட்டிடும், பெரிய அளவு வீடியோவும் எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்சால் அடுத்த வாட்டி கள்ளக்குறிச்சி ட்ராவல் பண்ணி கள்ளக்குறிச்சி சைட்லேருந்து எந்தளவு வேலைகள் நடந்திருக்குன்னு ஒரு தனி வீடியோ பதிவு போட ட்ரை பண்ணுறேன். சென்னையிலேருந்து சின்ன சேலத்துக்கு எப்படி நான் ரீச் பண்ணேன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ணேன். விருதாச்சலத்துக்கு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் 12:59 மணிக்கு ரீச் ஆகும் டைம் டேபிள் படி. பட் நான் ட்ராவல் பண்ணும்போது 1:20 தான் ரீச் ஆச்சு. விருதாச்சலத்துலேருந்து சின்ன சேலம் எப்படி ட்ராவல் பண்ணால் விருதாச்சலம் சேலம்
டெமோ பேசஞ்சர் சர்வீஸ் இருக்குது. அது வந்து 2.25 மணிக்கு தான். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு 1 hour டைம் இருந்தது அந்த கனெக்டிங் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு. ஸோ அது மூலமாக தான் சின்ன சேலத்துக்கு ட்ராவல் பண்ணேன். விருதாச்சலத்துலேருந்து சின்ன சேலம் டிக்கெட் ஃபேர் வந்து 15 ரூபா தான் டிக்கெட் ரேட்டு. பகல் நேரத்தில் சென்னை எக்மோர் தாம்பரத்துலேருந்து சின்ன சேலம் ட்ரெயின் மூலமாக ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ப்ளஸ் இந்த விருதாச்சலம் சேலம் டெமோ பேசஞ்சர் ட்ரெயின் கனெக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் டைரெக்ஷன் வந்து நான் சின்ன சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் 15 ரூபா டிக்கெட் ஃபேர் ஆச்சு. கள்ளக்குறிச்சிலேருந்து சென்னைக்கு நிறைய பஸ் சர்வீஸ் இருக்குது. முக்கியமாக சேலத்துலேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகிற பஸ் எல்லாமே கள்ளக்குறிச்சி வழியாக தான் போகும். ஸோ அது மூலமாக வரலாம். இன்னொரு ஆப்ஷன் கள்ளக்குறிச்சிலேருந்து விழுப்புரத்துக்கும் நிறைய பஸ் சர்வீஸ் இருக்குது. ஸோ விழுப்புரம் வந்தும் நீங்கள் சென்னைக்கு போகலாம். எனக்கு வந்து கள்ளக்குறிச்சிலேருந்து சென்னைக்கு டைரக்ட் பஸ் சர்வீஸே கிடச்சிது. ஸோ இப்படி தான் சென்னையிலேருந்து சின்ன சேலம்லேருந்து சென்னைக்கு என்னுடைய ட்ராவல் ஜேர்னி வந்து அமைஞ்சுது. சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி நடுவில் எந்த ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஷனும் அமைக்கப்படலன்னு தான் நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி பைபாஸ் ரோடு பக்கத்தில் தான் கள்ளக்குறிச்சி ஸ்டேஷன் அமைக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் வரப்போகுதுன்னு தெரியல. இன்கேஸ் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வாட்டி கள்ளக்குறிச்சி வந்தேன்னா அந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சேலம் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கீழே தான் வரும்னு நினைக்கிறேன். பட் இந்த ரயில் பாதையை வந்து டைரெக்டாக கள்ளக்குறிச்சி டவுனை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் மேபி ஃப்யூச்சரில் கள்ளக்குறிச்சிலேருந்து சேலம் பெங்களூருக்கு இல்லைனா கள்ளக்குறிச்சிலேருந்து சென்னைக்கு புதிய ரயில் சேவை தொடங்கினாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பகுதி மக்களுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த புதிய ரயில் பாதை அமைச்சிருக்க அந்த லொக்கேஷனோட 2 பேருக்கும் வந்தாச்சுங்க. ஸோ இங்கேருந்து தான் லெஃப்ட் டைரெக்ஷன் திரும்பி டுவர்ட்ஸ் கள்ளக்குறிச்சி டைரெக்ஷனில் போயிடும். ரைட் சைடில் இருக்கிற பாதை வந்து டுவர்ட்ஸ் விருதாச்சலம் போகிற ஏற்கனவே அமைஞ்சிருக்கிற ரயில் பாதை. ஸோ ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த லைன் வந்து பேரலாக வரும். என்னுடைய கணிப்பு இதே வேகத்தில் வேலைகள் நடந்ததுன்னா அடுத்த வருஷம் கடைசியில் இந்த நியூ லைன் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. சின்ன சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சி புதிய ரயில் பாதை திட்டம் பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இது தாங்க. சப்போஸ் நான் சொன்ன தகவலில் ஏதாவது தப்பு இருந்தாலோ இல்லை ஏதாவது திருத்தம் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், திருத்திக்கலாம். ரொம்ப நாளாக இந்த நியூ லைன் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் போடணும்னு நினச்சேன். ஃபைனலாக பண்ணியாச்சு. விருதாச்சலத்துலேருந்து சின்ன சேலம் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின்லேருந்து எடுத்த ஷார்ட்ஸ் தான் இப்போது பார்க்க போகிறீங்க. நன்றி, வணக்கம்.
प्लेटफॉर्म क्रमांक 1 पर आप